வணக்கம். நான் பிலிப் ஜெயசேகர். ஒண்டர்ஃபுல் சர்விங் ட்ரஸ்ட் என்கிற ட்ரஸ்ட் ஃபார் த ரெஸ்ட்லெஸ் கேன்சர் பேஷண்ட், அங்கலாய்த்திருக்கும் புற்றுநோயாளிகளுக்கான ஒரு நம்பிக்கை என்னும் ஒரு ட்ரஸ்ட்டை நடத்தி வருகிறோம். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் அடியேன் மேல் புகையப்பட்ட அதிகமான ஆசீர்வாதங்கள் நான் புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மருத்துவமனையில் 13 வருடங்களாக நான் சிந்தித்ததன் விளைவாக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்திருக்கிறோம். புற்றுநோய் என்றாலே ஒரு கடினமான நோய், அதுக்கு மருந்தே கிடையாது, அது வந்தால் அவ்வளவுதான் என்கிற நம்பிக்கை இன்மையை உடைத்து எரிய ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் செய்து என்னை உயிரோடு திரும்ப கொண்டு வந்ததன் நோக்கமே இந்த புற்றுநோயாளிகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல செயல்களை அவர்கள் மத்தியில் செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு கூடிய ஒரு உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்திருக்கிறோம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 225வது வார்டு புற்றுநோய் ஆன்காலஜி புற்றுநோய் மருத்துவவியல் அந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட்களுக்கு நல்ல நன்மைகள் தரக்கூடிய வாசகங்களை ஒட்டியிருக்கிறோம். அங்கு சிகிச்சை பெற்றவர்களுக்கு எனது அனுபவத்தை கூறி தனிப்பட்ட முறையில் நான் எப்படி அந்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தேன் என்கிற எனது அனுபவத்தை கூறி அவர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாகவும் அந்த வார்டை ஒரு அரசு மருத்துவமனையாக இருப்பதால் அந்த வார்டுக்கு தேவையான சிறிய சிறிய உதவிகள் எங்களால் ஒரு கொசுவலை அடித்து கொடுப்பது, அந்த கழிவறைகளை சுத்தம் செய்து கொடுப்பது, பேஷண்ட்டுக்கு தேவையான உதவிகளை செய்வது, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை செய்வது, பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, மற்றபடி ஆஸ்பத்திரிக்கு அந்த வார்டுக்கு தேவையான மற்ற எல்லா உதவிகளையும் அனுமதி பெற்று நாங்கள் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்றால், புற்றுநோயால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு மற்ற எந்த ஒரு நோயாக இருந்தாலும், ஒரு காய்ச்சல் இருந்தால் காய்ச்சல் வரும், குணமாகிவிடும், ஒரு வேறு ஏதாவது ஒரு காயங்கள் இருந்தால் ஆறிவிடும். ஆனால் புற்றுநோய் என்பது அவர்கள் வாழ்வு பூராவுமே வாழ்க்கை முழுவதுமாகவே தொடர்ந்து அந்த பரிசோதனையிலேயும் தங்களை உட்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் இருக்க வேண்டியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுடைய மனநிலை மோசமாக பாதித்து விடுகிறது. புற்றுநோய் பாதித்த பலர் மறிக்க கண்டிருக்கிறேன். நான் அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டிலேயே 13 பெட்கள் உண்டு. ஒவ்வொரு முறை நான் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போதும் ஒவ்வொரு பெட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு பெட்டிலும் சிகிச்சை எடுத்து மறித்தவர்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் இவை எதுவுமே எனது உள்ளான நம்பிக்கையை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த சிகிச்சை எடுத்து கொள்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும் என்றே ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு எங்கள் ட்ரஸ்ட்டில் ஒரு 16 ட்ரஸ்டீஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ளன்போடு நாங்கள் ஒவ்வொரு முறையும் யாருக்காவது உதவி செய்யணும்னா ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற மட்டும் கரங்களை கொடுத்து உதவிகளையும் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். பிறரும் எங்களை பற்றி கேள்விப்படுகிற பிறர்களும் மற்ற நபர்களும் இதை உள்ளன்போடு கேட்டு எங்களுக்கு அவர்களுடைய உதவியும் செய்கிறார்கள். நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் உள்ள எங்களுடைய சேவையை பார்த்து எங்களுடைய எண்ணம் என்னவென்றால், எங்களைப் போல உதவும் குணங்களை உடையவர்கள் அந்த புற்றுநோய் மருத்துவமனை அந்த புற்றுநோய் இந்த மருத்துவவியல் வார்டை மாத்திரமல்ல, மற்ற வார்டுகளையும் ஒவ்வொருத்தரும் உதாரண குணமுள்ள ஒவ்வொருவரும் அந்த வார்டுகளையும் தத்து எடுத்து அதை பராமரித்தால் அங்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள், மிகுந்த நன்றியுள்ளவர்களாக காணப்படுவார்கள். காரணம் என்னவென்றால் அங்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல், எந்த ஒரு வசதியும் இல்லாமல், பொருளாதார ஒரு நிவர்த்தியும் இல்லாமல் மருத்துவமனைக்கு இலவசமாக சிகிச்சைக்கு வர வேண்டி வருகிறார்கள். அவர்களுக்கு தரமான சிகிச்சை கொடுக்க அரசாங்கம் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய உதவியும் அவர்களுக்கு செய்யும் போது நிச்சயமாக சுத்தமுள்ள இடம், சுகாதாரமான இடம், சுத்தமுள்ள இருதயம் இறைவன் வாழும் இடம் என்று நாம் வாசிக்கிறோமே, அதே போல அந்த வார்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அநேகரை சென்றடையும். அவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள்.